யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கிறீங்களா? குவாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? வெயிடா. ஏன் பள்ளி குண்டி ஐயா எங்கையா ஏன் பள்ளி குண்டி. ஏடா என் பொண்டாட்டி தான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. நீ கைதீட்டு சம்பளம் வாங்குற பியூன் தானே, ஐயாவது மரியாதை கொடுக்க கூடாதா? ஐயோ உங்க எளிமை அடக்கம் இத பாருங்க எவ்வளவு சிம்பிளா சாப்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எனக்கு அப்பா மாதிரி தெரியுறீங்க. புள்ள கிட்ட இருந்து அப்பா மரியாதை எதிர்பார்க்கலாமா? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். என்ன அப்பா மகனுக்கு சம்பளம் தரலாமான்னு. பாயிண்ட் கிள்றீங்க சார். இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்தேன். தொடர என் பொண்டாட்டி பண்ற சமையலுக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவோ பெட்டரு. நேத்து மத்தியானம் வாங்கின சாம்பார் இன்னைக்கு மத்தியானம் தான் சாப்பிட போறேன். உண்டா அந்த போன போய் எடு. குறும்புக்கார் ஏரியா கொண்டு வச்சிருக்கீங்க. அது ஏன் இஷ்டம், போ. கஷ்டம் வரும்போது தெரியும். ஹலோ, எம்டி இருக்காரா? யாரு? அவர் பொண்டாட்டி. மம்மியா? அடிச்சு இருப்பால. சும்மா சொன்னேன். கூப்பிடுற அவர. சார் உங்க பொண்டாட்டி. ஹலோ, யாரு? எம்டியா? ஆமா. என்ன லுங்கி பனியன் தானே? அவனும் பேண்ட் சர்ட் சூட்டோட இருக்கேன். நிஜமா? சத்தியமா, உண்மையில சத்தியமா. சரி, மத்தியானம் சாப்பாடு அனுப்பணுமா வேண்டாமா? அது என்ன அப்படி கேட்ட? ஒரு சாப்பாடு தேவாமிரத மாதிரி உடனே அனுப்பி வைமா. ஐஸ் வச்சது போதும். அங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? ஒழுக்கமா நடக்குது. எப்படி எப்படி வேலை நடக்கும்? என்கிட்ட இப்படி வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தா அங்க ஆபீஸ்ல ஒழுங்கா எப்படி வேலை நடக்கும்? போன வச்சுட்டு வேலையை பாருங்க. இதோ உடனே வைக்கிறேன். என்ன சார் வீட்ல இருந்து போனா எப்படி கண்டுபிடிச்ச? கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கீங்க, அது சரியா வேற போட்டிருக்கீங்க, சீட்ல வேற உட்காந்துருக்கீங்க. என்ன பண்றது, சில பேய்கிட்ட பேசணும்னா இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு. 2 தொகுதி வச்சிருந்தாவே பிரச்சனை. அதுவும் என்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு தெரியாம ஒரு தொகுதி வச்சிருந்தா பெரும் பிரச்சனை. சரி, என்ன விஷயம்? சார் கன்னியாகுமரியில மூடி இருக்க நம்ம ஓடு ஃபேக்டரி திறக்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். என்ன சந்தர்ப்பம்? மீனவர் குடியிருப்பு, குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் கட்டுறதுக்கு கன்னியாகுமரியில 4 கோடி ஓடு தேவைப்படுதான். கவர்மெண்ட் ஆர்டர் டெண்டர் போட்டு நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஓஹோ, என்ன ஓஹோ? இங்க இருக்கிற பிரச்சனையே பார்க்க முடியல, இன்னைக்கு கன்னியாகுமரியில போய் கழட்டணுமா? சார் ஒரு ஓட்டுக்கு 4 நாள் லாபம் வச்சா கூட 4 கோடி ஓட்டுக்கு 1 கோடி ரூபாய் லாபம் சார். சரி, கவர்மெண்ட் ஆர்டர் டெண்டர் போட்டா நமக்கு தான் கிடைக்கும், ஆளுகள்லாம் இருக்காங்க. ஆனா கன்னியாகுமரி போய் யாரு பாக்குறது? நீ தான் பாக்கணும். போமாட்டியா? கண்டிப்பா போறேன் சார். ஏய் யார் பாது இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுங்கப்பா. என்ன டைப் அடிச்சிருக்க நீ? ஒரு டைப்பா அடிச்சிருக்கேன் சார். கிண்டலா? இது ரொம்ப மோசம் சார். ஏமா, ஒரு சாதாரண பேப்பர் கிராஸ் ஆனதுக்கு இந்த கோலத்துல நின்னு என்ன மோசம் சொல்றீங்க? என்ன மூட் அவுட் பண்ணாத, வெளியே போமா. போங்க சார். வந்து இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை வாய்க்கிறேன். எந்த பொந்துல எந்த பாம்பு இருக்கு? சார் நீங்க சோகமா தானே இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறேன்பா. அட நீங்க சோகமா இருக்கீங்க சார். இல்லப்பா, நான் சந்தோஷமா இருக்கிறேன்பா. அட நீங்க தான் சோகமா இருக்கீங்க நான் சொல்றேன்ல. எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க தான் சந்தோஷமா இருந்தா சூட்டோட இருக்க மாட்டீங்களா? எதே கூட்டு சூட்டோட இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னேன். எதுக்கு சார் இப்ப சோகம்? வேற என்ன, எல்லாம் தொகுதி பிரச்சனை தான். குருவாயூர் மூத்த தொகுதி, மெட்ராசி இளைய தொகுதி. சம்சாரத்தை சொன்னப்பா, உனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும், எனக்கு 2 சம்சாரம்னு. மூத்த தொகுதியில பிரச்சனை. இப்போ ஏன் மூத்த தொகுதி சமாச்சாரம் இளைய தொகுதி தெரிஞ்சு போச்சா? தெரிய விட்டுருவோனா? நான் பாக்குறதுக்கு தான் மாக்கா மாதிரி இருப்பேன், ஆனா விஷயத்துல கில்லாடி. அது வந்து என்னன்னா, குருவாயூர்ல இருக்கிற என் மூத்த சம்சாரத்துக்கு என் பொண்ணுக்கும் மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிட்டு இருப்பேன். இந்த மாசம் அது திரும்பி வந்துருச்சு. இதுக்கு போயா சார் சோகமா இருக்கீங்க? அது இல்லப்பா, 18 வருஷமா நான் அனுப்பிச்ச பணம் திரும்பி வந்ததே இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் குடும்பம் நடத்தினப்போ குட்டு வித்து என்னை காப்பாத்தினான். நான் வறுமையில வாழ்ந்தப்போ அவ வாழ்க்கையே விட்டு கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வளர்றதுக்கு காரணமா இருந்தவளே அவதான். 2 பொண்டாட்டி கட்டினவனுக்கெல்லாம் முதல் பொண்டாட்டி தான் பிரச்சனையா வருவான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 2ஆவதா வந்தவ ராட்சசியா வந்தா. இது தெரிஞ்சு அவ வேலைக்கு போயிட்டா. 18 வருஷமா என் போட்டோவை மட்டும் பார்த்துட்டு நான் அனுப்பிச்ச பணத்துல வாழ்ந்துட்டு இருந்தா. இன்னைக்கு அந்த பணமும் திரும்பி வந்துருச்சு. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்குப்பா. சார் என்ன சார் இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. எல்லாரையும் நீங்க சிரிக்க வைப்பீங்க, இப்ப நீங்களே இப்படி? அதனாலதான்ப்பா, அப்படித்தான்ப்பா பாசமலர்ல சிவாஜி கணேசன் கண்ணு போய் படுக்கையில படுத்துட்டு இருப்பார். பக்கத்துல சாவித்திரி அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க.
கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவா திங்கலாம் கைவீசு. இதான் சார், இதேதான் சார். கைவீஸ் அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவா திண்டலாம் கைவீசு. சார் கில்லாடி சார், நீங்க அவனுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு லைனே மாத்திட்டீங்க.